Taste the Daily. DNC Chits நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா DNC சட்டுன்னு பணம் வரும். சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, அவன் பயந்துட்டான், ஜெயிலுக்கு போயிட்டான். தம்பி, ஒரு தடவை போகும்போதும் பயப்படல, ரெண்டாவது தடவை போகும்போதும் பயப்படல. சிறைகள் கட்டி வைத்திருப்பதே சிங்கத்துங்களுக்கோசம் தான். ஒரு 14 மாசம் பாத்தீங்கன்னா நைட்டு பகல் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டேன். இப்போ ஏன் பிரேக் விடுறேன், இப்போ என்ன கேக்குறீங்க? காணாம போயிட்டேன், விக்கி ஜெயிலுக்கு போயிட்டான், விக்கி அப்படி ஆயிட்டான், விக்கி உருப்படாம போயிட்டான், விக்கி நாசமா. இப்பெல்லாம் பேச வைக்கணும். தட் இஸ் டிமாண்டை கிரியேட் பண்ணி உட்காரணும். ஒரு 1000 பேர் நம்ம பிடிச்சி வச்சிருவோம். அந்த 1000 பேர் 2000 பேரை கூப்பிட்டு வருவான், 2000 பேர் 5000 பேர். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் கஸ்டமர் இருக்கிறாங்க. என்ன பண்ணி 40-50 லட்சத்துக்கு கஸ்டமர் என்கிட்ட இருக்காங்க. 40-50 லட்சத்துக்கு கஸ்டமர் வச்சிருக்கீங்க. பட் கடையில் அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குதா? இந்த வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துட்டு சொல்லுவாங்க, தம்பி வாழ்க்கையில் ஒரு படியாச்சு ஏறணும்னு. அது அவங்க சொன்னது. 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 15 கிட்ஸ். எங்கள் தாத்தா. நான் எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்டையும் பேசுகிறேன். ஆண்டி கிட்ட பேசுகிறேன், ஆயா கிட்ட பேசுகிறேன், ஃபிகர் கிட்ட பேசுகிறேன், லேடிஸ் கிட்ட பேசுகிறேன். எல்லாருக்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிறேன், அப்டேட் ஆகினே இருக்கேன். அதனால தான் நான் என்ன சொன்னேன், இந்த சேர் யார் வேணா வாங்கி உட்காரலாம். 5000 கொடுத்தா, 2000 கொடுத்தா, 1000 கொடுத்தா கூட பல்லாவர சந்தையில் வெள்ளிக்கிழமை கிடைக்கும். ஆனால் இந்த சேருக்கான பவர் வந்து எப்போ மதியம் நீங்கள் உட்காரும் போது தெரியாது. உங்களுக்கு இந்த சேர் பார்க்க சாதாரணமாக தெரியும். நீங்கள் இதில் உட்காந்துருக்கும் போது பார்க்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அப்பேரன்ஸ். நம்ம பார்த்து வளர்ந்ததெல்லாம் நம்மளுக்கு சேரில் நீங்கள் சாதாரணமாக சேரு, நீங்கள் சேரில் தான் பாலிடிக்ஸே உருவாகுது. யாரும் உனக்கு காசு கொடுத்து மேலே போடான்னு தூக்கிலாம் விட மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ. சினிமாலேயும் அதே தான். இப்படி வாழ்க்கையிலே இப்படி தான். இப்படின்னா என்ன தெரியுதா? இவ்வளோ தூரம் பேசுகிற KGF விக்கிக்கு விஜய் சித்து அண்ணன் மேலே என்ன காண்டு? அவர் மேலே காண்டு வச்சுக்கிற அளவுக்கு அவரும் பெரிய ஆள் இல்லை, நானும் பெரிய ஆள். கொஞ்சம் பட்டாலும் சேரு தானே உடம்புல. முழுசாக குளிச்சா தானே அந்த வாடை போகும். கொஞ்சோண்டு சேறு பட்டுச்சுன்னு தண்ணியை ஊற்றி அவன் கழுவோம், மொத்தமாக ஊற்றி தானே கழுவோம். அதே தான். அதான் இப்போ வந்து சேரு வந்து விஜய் சித்து மேலே பட்டுச்சு, அவரே பேசிட்டாப்ல இறங்கி. இப்போ வந்து TTF வாசனத்தை அவர் பேசியிருக்காருன்னே வச்சுக்கிடுவோமே ஒரு சைடு. பேசியிருக்காருன்னு இல்லை, அவரை தான் பேசிட்டார். நாங்களாம் வந்து சுற்றிலாம் சாப்பிட்டு எங்களுக்கு பழகலை. நான் வாசனை எல்லாருமே தெரியும். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அவ்வளோதான். நாங்கள் தான் பண்ணல, அவ்வளோதான். ஓகே, இந்தியா எக்ஸ்பர்ட் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரெஜிராத் அமௌண்ட். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, பயங்கரமான ஒரு தொழில் அதிபர், அப்புறமா வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் யூடியூப் செலிபிரிட்டிலாம் சொல்லலாம். KGF விக்கி பிரதர் தான் இருக்காப்ல. வணக்கம் பிரதர். செலிபிரிட்டிலாம் இல்லை, அந்த ஒன்று இங்கிலீஷில் சொல்லுவாங்களா, என்டர்பிரனர். என்டர்பிரனர்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா? அதான் பிஸ்னஸ் மேன், ஒரு தொழில் பிஸ்னஸ் மேன், அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிறாமா செலிபிரிட்டிலாம் சொல்லி தலையில் கிரீடெல்லாம் வைக்காதீங்க. நான் செலிபிரிட்டி கிடையாது. ஏன்னா செலிபிரிட்டி யூடியூபர்னு வேற சொல்லிடுறீங்க. யூடியூபர், ஐ எம் நாட் அ யூடியூபர். எனக்கு சேனல் கிடையாது, எனக்கு இன்னும் இன்ஸ்டாகிராம்லாம் கிடையாது. அவங்க வந்து கிச்சன் வரைக்கும் விளாக் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு பாத்ரூம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்னைக்கு டுடே பார்த்தீங்கன்னா அப்படின்வாங்க. நம்மளாம் அது இல்லை. என்கிட்ட காட்டுறதுக்கு என்ன இருக்குது, 2 பேண்ட்டு 2 சட்டை தான். அதுவும் பார்த்தீங்களா, ஒரு 6-7 மாசமா நான் வீடியோஸே போடல. அதைத்தான் நான் கேட்க வந்தவங்க கிட்ட. என்ன ரொம்ப நாள் டக்குன்னு வருவாப்புல, ஜோவி பசங்களை முடிச்சு விட்றேன் பாப்புல, பயங்கரமா இருக்கும், வாங்க எல்லாம் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் அதுக்கான அர்த்தம் என்னன்னா, சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, அவன் பயந்துட்டான், ஜெயிலுக்கு போயிட்டான். தம்பி, ஒரு தடவை போகும்போதும் பயப்படல, 2வது தடவை போகும்போதும் பயப்படல. பழனி பாபா தெரியுமா, சிறைகள் கட்டி வைத்திருப்பதே சிங்கத்துங்களுக்கோசம் தான். பழனி பாபா. அப்போ பழனி பாபாவே லெசனாக எடுத்துக்கிற ரோல் மாடலானா அப்போ பார்த்துக்கோ. நான் பார்க்கதா படிக்காதவனாக இருப்பேன். நான் பார்க்காத லெஜெண்டோட வரலாறே இல்லை. முகத்தை அடிக்கடி காட்டணும்னு வைங்களேன், அந்த முகத்துக்கான வேல்யூ டிமாண்ட் குறைஞ்சிரும். அது புரிய தலைவா. அதை தான் நானும் ஃபாலோ பண்றேன், அதை தான் பின்படுத்துறேன். தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே, அதை தான் நானும் பின்படுத்துறேன். ஒரு 14 மாசம் பார்த்தீங்கன்னா நைட்டு பகல் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டேன். இப்போ ஏன் பிரேக் விடுறேன், இப்போ என்ன கேட்குறீங்க? காணாம போயிட்டேன், விக்கி ஜெயிலுக்கு போயிட்டான், விக்கி அப்படி ஆயிட்டான், விக்கி உருப்படாம போயிட்டான், விக்கி நாசமா. இப்பெல்லாம் பேச வைக்கணும். தட் இஸ் டிமாண்டை கிரியேட் பண்ணி உட்காரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறாங்க யூடியூப்ல. அந்த வீடியோ நான் 4 சட்டை எதுவுமே ஓடல ப்ரோ. நான் பார்க்குறேன் ஒரு கடையை, டெய்லி வீடியோ விடுறாப்புல. ஆனால் அந்த கடையில் போனால் காலைல ஒரு கஸ்டமர் இல்லை, சரி மத்தியானம் போய் பார்க்குற கஸ்டமர் இல்லை. இதே ஒரு 7 மாசமா KGF விக்கி ஒன்றுமே போடல, ஆனால் கஸ்டமர் வராங்க. 7 மாசமா நான் வீடியோ போடல. ஆனால் இதே மாதிரி வீடியோ போட்டு தானே KGF விக்கி கிடைக்கும் ஆள் வந்து. ப்ரோ நான் சொல்கிறது அப்படி இல்லை ப்ரோ. ஒரு செட் ஆஃப் டைம் தான் போடணும் ப்ரோ. ஒருத்தவங்களை இரிட்டேட் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு நோட்டிஃபை பண்ணிட்டீங்க, பிடிச்சிருச்சுன்னா அடுத்த தடவை நீங்களே கால் பண்ணுவீங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களை போய்ட்டு நம்ம லவ் பண்ண நேரக்கூடாது. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணாக்கட்டும், will you marry me, அவ்வளோதான். நம்ம கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்குன்னா சொல்லிட்டு வந்துடணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க வருவாங்க.
நம்ம அப்பேரியன்ஸ் கரெக்டா இருந்தா நம்ம உண்மையா இருந்தா அவங்க நம்மள தேடி வராங்க. சும்மா என்ன லவ் பண்ண அதை பத்தி பேசாதீங்க தலைவா. அதேதான் ப்ரோ, அதேதான் சொல்றேன். அதேதான் பிசினஸ்க்கோ சரி, ஒரு தடவை வீடியோ போடணும், ஆடு போடணும், மக்கள்கிட்ட காட்டணும், அவ்வளவுதான். அந்த ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து ஒரு 1000 பேர் நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம். அந்த 1000 பேர் 2000 பேரை கூப்பிட்டு வருவான், 2000 பேர் 5000 பேரோ. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் கஸ்டமர் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? 40-50 லட்சத்துக்கு கஸ்டமர் என்கிட்ட இருக்காங்க. 40-50 லட்சத்துக்கு கஸ்டமர் வச்சிருக்கீங்க. பட் கடையில் அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குதா? ப்ராடக்ட் டசன்ட் மேட்டர் ப்ரோ, விஷயம்தான் விஷயம். ஒருத்தன் துணி எடுக்க வர்றதில்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் கூட 4 பேர் வரான். நான் அந்த 50 லட்சம் அதான் 10 லட்சம் பேர் எடுக்க வரான், அது கூட 40 லட்சம் பேர் கூட சும்மா வரான். அப்புறம் வந்து இவன் எடுக்கும் போது அந்த 30 லட்சம் பேர் சும்மா வருவான். இந்த 30வது ஆள் பேட்ச் எடுக்க வரும்போது 2 பேர் சும்மா வருவான். அப்படி சொல்றேன். ஓகே ஓகே, புரியுது. விசிட்டர்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் தீபாவளிக்கு துணி எடுத்துட முடியுமா? இஸ்லாமியர் தீபாவளிக்கு துணி எடுக்க முடியுமா? அவங்க பண்டிகைக்கு அவங்க எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கிறிஸ்மஸுக்கு அவன் பண்டிகை எடுப்பான். அப்போ இந்து பையன் கூட வருவான். அது ரொட்டேஷன்ல தான். நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, 40-50 லட்சத்துக்கு நீங்க வந்து அது வந்து எப்படி கேட்டா உங்ககிட்ட அவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க அப்படி அது மாதிரி கேள்விதான் நீங்க கேட்ட தப்பில்லை. அதுக்கான அர்த்தம் கரெக்டாக கொடுத்தனா எல்லாமே முடியாது, ஆனா இன்னொன்னால முடியும். பணம் இருந்தா எல்லா நாளும் தீபாவளி கொண்டாட முடியும், எல்லா நாளும் ரம்ஜான் கொண்டாடலாம். புரியுது. நல்லா தெரிஞ்சுக்க. வாழ்க்கையில ஒரு தடவை கூட கார்ல ஏறக்கூடாது. வாழ்க்கையில கார்ல ஏறிட்டீங்கன்னா இறங்கவே கூடாது. இப்போதான் ரொட்டேஷனாக கார் வாங்கிட்டே இருக்கீங்களே நீங்கள். அதேதான் விஷயம், இதுதான் விஷயம். நல்லா தெரிஞ்சு. இதை வந்து மற்றவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் பிற்காலத்தில் இருந்தவங்க தங்கினவங்க அப்படியே வாங்க சொல்கிறேன். இந்த வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துட்டு சொல்லுவாங்க, தம்பி வாழ்க்கையில் ஒரு படியாச்சும் ஏறணும்னுவாங்க. அது அவங்க சொன்னது. 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 15 கிட்ஸ் எங்கள் தாத்தா. நான் சொல்கிறது வந்து 90s கிட்ஸ். ஆனால் நான் என்னோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 மாதிரி, 3.3 மாதிரி. ஆமாம், நான் எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்டையும் பேசுகிறேன். ஆன்டி கிட்டே பேசுகிறேன், ஆயா கிட்ட பேசுகிறேன், ஃபிகர் கிட்ட பேசுகிறேன், லேடிஸ் கிட்ட பேசுகிறேன், ஜென்ஸ் கிட்ட பேசுகிறேன், பெரியவங்க கிட்ட எல்லாருக்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிறேன், அப்டேட் ஆகினே இருக்கேன். அதனால தான் நான் என்ன சொன்னேன், வாழ்க்கையில் காரில் ஏறக்கூடாது, ஏறிட்டா காரை ஒட்டி இறங்கவே கூடாது. வாழ்க்கையில் அப்போ என்ன புரியுது, ஒரு படி நீ ஏறக்கூடாது, ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாது, ஏறிட்டா அந்த ஸ்டெப்ஸை விட்டு இறங்கவே கூடாது. அதுதான் நான் பண்ணுறது. புரியுது. நம்ம பீலா விடுறோமோ, டப்ஸா விடுறோமோ, இந்த உலகம் நம்மளை நம்புற வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்கும். ஒத்து பார்க்குற வரைக்கும் சம்பாதிச்சிடணும். காத்துள்ள போதே தூத்திக்கிறோம் புத்திசாலி. இதுதான் நான் ஜெயிலுக்கு போனதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமான ஒரே கருத்து தான். கூப்பிட்றவனுக்கு யோசெல்லாம் போய் சண்டை போட்டுன்னு நிற்க முடியாது. ஆளு தான் வாடா சண்டை போடலான்ட்டு கூப்பிட்றவன் கூடுவான், வேலை வெட்டி இல்லை சண்டை போட கூடுவான். நம்மளுக்கு என்ன பார்க்கணும், நம்மளுக்கு வேலை வெட்டி இருக்கு, அவ்வளோதான். நம்ம பாட்டுன்னு போய் நேர்ந்தணும். ஓகே. அப்போ வெட்டி பையனா என்ன பண்ணுவான், சண்டை தான் கூடுவான். வெட்டியாகிறான்ல, நான் வந்து அப்படியே வெட்டியாவா இருக்கேன். என்னை நம்பி கடை இருக்கு, தேதி பொந்தா மீட்ரு வந்தா மாதிரி கரண்ட் பில்லு கட்டணும், கடை வாடகை கட்டணும். என்னை நம்பி எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, என் சிஸ்டர் இருக்கிறாங்க, என் ஒய்ஃப், நிறைய பேர் இருக்காங்க. என்னை நம்பி கடமை உணர்ச்சிகள் ஜாஸ்தி ஆகின்னு இருக்கு. நவ் ஐ எம் விக்கி. இன்னும் ஒரு 20 days ஆர் 30 daysக்கு அப்புறம் ஐ எம் ஃபாதர். இந்த இடத்த விட்டு இறங்கவே கூடாது. இப்போ உங்களுக்கு இந்த சேர் இருக்கு, இந்த சேரை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு ஓனர் உட்கார்ற சார், முதலாளி சார் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை ப்ரோ. இந்த சேர் யார் வேணா வாங்கி உட்காரலாம். 5000 குத்தா, 2000 குத்தா, 1000 குத்தா கூட பல்லாவர சந்தையில் வெள்ளிக்கிழமை கிடைக்கும். ஆனால் இந்த சேருக்கான பவர் வந்து எப்போ மதியம் நீங்கள் உட்காரும் போது தெரியாது. உங்களுக்கு இந்த சேர் பார்க்க சாதாரணமாக தெரியும், நீங்கள் இதில் உட்காந்துருக்கும் போது பார்க்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அப்பேரன்ஸ். பாரு சேரில் உட்காந்து நிற்குது, தவுளில் தான் இது. நம்ம பார்த்து வளர்ந்ததெல்லாம் நம்மளுக்கு சேரில் உட்காந்து. நீங்கள் சாதாரணமாக சேரு, நீங்கள் சேரில் தான் பாலிடிக்ஸே உருவாகுது. அதான் சொல்கிறேன், இந்த சேரில் நான் இன்றைக்கி உட்காந்துன்னு இருக்கேன்னா இது வந்து யாரோ பிடிச்சி குத்ததில்லை, எங்கள் அப்பா பிடிச்சி குத்தது, எங்கள் அம்மா பிடிச்சி குத்த சேர் இல்லை. இதில் உட்கார்றது நான் உட்கார்றது, தலைமை முடிவு பண்ணி உட்காரல. இந்த சேரில் நான் முடிவு பண்ணி உட்காந்துருக்கேன். இந்த சேரில் உட்காரணுமா வேணாவான்றது நான் ஐ ஒன்லி டிசைடட். இன்றைக்கி கடையை மூடலாமா மூட வேணாவா, இந்த தொழில் நம்மளுக்கு போதுமா, இந்த ஊரில் இருக்கலாமா, இல்லை ஏழ்றைங்க நம்மக்கிட்டேயே வருமா, வடிவேல் சொல்கிற மாதிரி உள்ளூர்லேயே இருக்கலாமா, இல்லை துபாய் சீனான்னு போகலாமான்ற மாதிரி. அந்த மாதிரி ப்ரோ என்கிட்ட காசு இல்லை. இப்போ காசு இருக்கும்போது பாஸ்போர்ட் இல்லை, நான் கேஸெல்லாம் முடிக்கணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், ஸ்ரீலங்கா போகணும், பிஸ்னஸ் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ பிளான் இருக்குது. எல்லாம் மக்களே ஒரு இடம் போகும்போது ஒருத்தர்கிட்ட கற்றுக்க வேண்டியதா. ஜெயிலில் 4 பேர் இருப்பாங்க, 4 பேர்கிட்ட 4 விதம் கற்றுக்க வேண்டியது. அப்படியே ஆளுங்களை சம்பாரிச்சுக்கிட்டே போக வேண்டியது தான் ப்ரோ. புரியுதுங்களா? அதான் நான் கேஜிஎஃப் கிட்ட கேட்கணும். அதை தான் சொன்னேன். சேர் வந்து சாதாரண சேரு, அதில் உட்காந்துருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தன் பார்க்குறான் பாருங்க, அவன் தான் உங்கள் வேல்யூவை டிசைட் பண்ணுவான்.
கரெக்ட் தான். ஆனால் அதான் இப்போ கேஜிஎஃப் கிட்ட இவ்வளோ தூரம் பேசுகிறேன்ல, பேசும்போது கேஜிஎஃப் முதல்ல என்கிட்ட என்ன சொன்னதுன்னா ரொட்டேஷனாக மூஞ்ச காமிச்சிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்னு. என்ன ஒரு தம் அடிக்கிற ஆடாக இருக்கட்டும் எதனாலும் காமிச்சிக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற காமிச்சிக்கிட்டே இருக்கட்டும். அப்படியெல்லாம் ஆடு பண்ணலாம்ல செலிபிரிட்டி. அதான் கோடி கணக்கில் பணம் வரும், ஏன் அந்த கோடியை தவிர்க்கிறாங்க? அதுதான் நானும் உங்ககிட்ட கேட்க வந்தேன் ப்ரோ. ஒரு தடவை ஒரு கோடி வரும், நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஃபேஸ் அடி வாங்கிருச்சுன்னு நீங்களேன் சம்பாதிக்க முடியாது. அதுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ இருந்தாதான் அப்பப்போ லைஃப் லாங் ராஜாவா இருக்கும். ராஜாவா இருக்கலாம்ல, அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து கேஜிஎஃப்க்கு வந்து ஒரு டயத்துல வந்து பயங்கரமா வீடியோ எல்லாம் போடும்போது ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு சில நியூஸ்லாம் வருது, நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகுது, ஜெயிலுக்கு போயிட்டு வராப்ல அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் அடி வாங்கின மாதிரி இல்லையா கேஜிஎஃப்க்கு? எனக்கு ஏன் அடி வாங்குது? ஜெயிலெலாம் போயிருக்கிற நம்ம ஊர்ல ஒன்று இருக்குல்ல, நம்ம எதுக்கு போறோம் என்ன இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, டக்குன்னு ஒரு இதை வச்சு டெனோட் பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு தான் நான் எல்லாருக்கும் மீடியாலேயும் சொல்லியிருக்கேன், நாட்டை ஆண்டவங்களே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான். ஓகே, அப்புறம் என்ன இருக்கு? ஜெயிலுக்கு போயிட்டு வர எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. யூ டோன்ட் டிசைட். நான் யாருக்குமே போயிடவே மாட்டேன், நான் மேலே இருக்கிற கடவுளுக்கு மட்டும் தான் போயிடுவேன். இப்போ உங்களை ஏமாற்றி நான் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு போனேன்னீங்களே, நீங்கள் என்ன பழிவாங்க, உங்கள் உடம்புல சத்து இருக்காது, போடான்னு தெத்தி விட்டு போயிட்டேன், ஏய் போடா அப்படின்ற. ஆனால் வட்டியும் முதலுமா மேலே ஒருத்தன் பார்த்துனுக்கிறான், அவன் நம்மளுக்கு கொடுத்துருவான் கஷ்டத்தை. அது மாதிரி தான் நான் ஆளுக்கு போய்விட மாட்டேன், மேலே இருக்கிற கடவுளுக்கு போய்விடுவேன். முருகருக்கு ரொம்ப போய்விடுவேன். அதனால முருகர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஆமாம். ஓகே, பார்த்துருக்கீங்களா? இந்த பச்சை கயிறுலாம் என் கையில் இருக்கும் எப்போவுமே, ஆனால் அதெல்லாம் நேரம் காலம் பார்த்து தான் கட்டணும். என்னடா பச்சை கயிறில் இருக்குன்னு, நீங்கள் பச்சை இருந்துக்கிட்டே இருக்கணும். க்ரீன் வாஷ் எதுக்கு? மரம் வளன்றாங்க, மரம் வளம் தான் நிழல் கிடைக்கும், நிழல் கிடைச்சா காத்து. அதே மாதிரி தான் க்ரீன் கயிறு கட்டும் போது ஒரு வைப் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எல்லாருமே நீங்களாக நினச்சிக்கிறீங்க. ஓ, எனக்கு தெரிஞ்சு கருங்காலி மாலை போட்டவரே ஆக்டர் தனுஷ், அவருக்கு போட்டக்கப்புறம் அது செட் ஆச்சா செட் ஆகலையா, அவருக்கு நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்துச்சான்னு சார் அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டிருக்காப்புல க்ரீன் கயிறு கட்டி. இவ்வளோ நாள் அசோக் செல்வன் க்ரீன் கயிறு கட்டி பார்த்தீங்களா? அதுதான் எப்போ எது தேவையோ அது கட்டுவாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு சாமி பக்தி வரும், வரும்போது தேவைப்படும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இவர் பார்த்தீங்கன்னா அவர் கையிலேயே இருக்கும். நிறைய பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஆக்டருங்க பேர்லாம் மறந்தது. யார் காமெடியா யோகி பாபு, அவர் கையில பார்த்தீங்கன்னா சில டேரக்டருங்க கையில எல்லாம் இருக்கும். அது அப்பப்போ தான். ஏஆர் முருகதாஸ் கையில் இருக்கும். கரெக்டாக எல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்களே நீங்கள்? ஒவ்வொன்றா? இல்லை ப்ரோ, நான் பார்த்து நான் கட்டல. எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஒரு கோயிலுக்கு போனேன், கட்டினேன், எனக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ 10 வருஷ காலமாக நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அது தோணும் போது தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கைதி படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். யாரோட படம்? நம்ம கார்த்தி லோகேஷ்னா? லோகேஷ் அவரோட படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விபூதி ஒப்பாப்பில். ஆமாம், அந்த பக்கத்தில் உனக்கு எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, வரும். அது மாதிரி தான் சொல்கிறேன். இருக்குன்றவனுக்கு கடவுள் இருக்கு, இல்லைன்றவனுக்கு இல்லை. என்ன நல்லவன் சொல்கிறனால நான் நல்லவனும் கிடையாது, நீ கெட்டவன் சொல்கிறேன்னா கெட்டவனு, நான் யாருன்னு எனக்கு தெரியும், அவ்வளோதான் விட்டுரு. ஓகே, சொல்கிற நீ வந்து என்னை பற்றி யோசிக்காத, என்னை பற்றி யோசிச்சு வேஸ்ட் பண்ணாத டைம். உன் குடும்பத்தை எப்படி க்ரோத் பண்ணலாம், உன் லைஃப்பை எப்படி மேலே கொண்டு போகலாம், அதை பற்றி பாருங்கன்ற. ஓகே, புரியுதுங்களா? இதே இடத்துல நின்றக்கூடாது. இன்றைக்கி இந்த சேனலில் இருப்போம், நாளைக்கு இன்னொரு சேனல் போனோம், பெருசாக அச்சீவ் பண்ணோம், அவ்வளோதான். கண்டிப்பாக அவங்கவுங்க கருத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான முயற்சி பண்ணால் தான் அந்த கருத்தை வைக்க முடியும். சினிமாவில் திணிக்கிறாங்கன்னா அதுக்கான இடத்த அவங்க அடுத்து 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 போகிறாங்க, நகர்ந்து போகிறாங்க. அந்த மாதிரி தான் நானும் என்னோட இலக்கை நகர்ந்து போகிறேன். பேசுகிறவங்க மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ப்ரோ. நம்ம வந்து நம்ம இடத்த நகர்த்திக்கிட்டே போகணும். கூட இருக்கிற யாரும் நகர்த்த மாட்டாங்க, யாரும் உனக்கு காசு கொடுத்து மேலே போடான்னு தூக்கிலாம் விட மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, சினிமாலேயும் அதே தான். இப்படி வாழ்க்கையிலே இப்படி தான். இப்படின்னா என்னத்ததா, உன்னை விட்டு நான் தள்ளி விட்டு போகிறத தான் பார்ப்பேன். அதுதான் வாழ்க்கையே ஒரு ரேஸு, பயங்கரமான ரேஸ். அந்த ரேஸில் வந்து நம்ம யாரையுமே முன்னாடி பின்னாடி கின்னாடி யாரையும் பார்க்கக்கூடாது, நம்ம மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கணும். கரெக்டு தான். ஏன்னா இது உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு பேசும்போது. எனக்கு இன்னொன்று வந்து இவ்வளோ தூரம் பேசுகிற கேஜிஎஃப்க்கு விஜய் சித்து அண்ணன் மேலே என்ன காண்டு? விஜய் சித்து மேலே எந்த காண்டும் இல்லை ப்ரோ. அவர் மேலே காண்டு வச்சுக்கிற அளவுக்கு அவரும் பெரிய ஆள் இல்லை, நானும் பெரிய ஆள் இல்லை. உண்மையான கருத்து. அவரும் ஹியூமன் பீயிங், ஒரு மனுஷன், நானும் ஒரு ஹியூமன் பீயிங். மனுஷன் அவள் தான். அவர் என் ஃப்ரெண்டை கலாய்ச்சிட்டாப்புல, அப்போ அவர் பசங்களை வச்சு அவர் கலாய்ச்சாப்புல. அந்த வருத்தங்கள் இருக்குள்ள லைட்டாக பெருசாக இல்லைனால சின்னதாக அந்த வெள்ளை பேப்பரில் ஒரு துளி மை விழுந்தாலும் என்ன இருக்கும்? அந்த மை தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் அவர் பண்ணது ஒரு துளி, நான் பண்ணது அதே பேப்பரில் ஒரு துளி. பெயின் வந்து சொன்னால் புரியாதுல்ல, நெருப்பு சுடும்னா புரியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு வலிக்கிற மாதிரி அவருக்கு வலிச்சிருக்கோம். அதே மாதிரி என் ஃப்ரெண்டை கலாய்க்கும்போது நானும் கலாய்ச்சி விட்டேன், அவ்வளோதான். அதுக்கு வேணால் விஜய் சேத்துக்கு நான் சாரி சொல்கிறேன். ஏன்னா சாரி கேட்குறவன் வந்து பெரிய மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் அதோட பெரியவன். மன்னிக்கிறார் மன்னிக்கலன்றது அவர் இஷ்டம். அவர் பெரிய மனுஷனாகட்டும், பெரிய மனுஷனாக இல்லாமல் கூட இருக்கட்டும், அது எனக்கு தேவையில்லை. நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுருவேன். ஏன்னா நான் எப்பயுமே தப்பும் பண்ணுறோம், மன்னிப்பும் கேட்டுருவேன். இதுதான் என் பாலிசி. ஏன்னா நான் விரோதியை சேர்த்துக்க மாட்டேன்.
விரோதியா அங்கேயே ஸ்டாப் பண்ணுருவேன். தப்புடா, சாரிடா, மன்னிச்சிடா, உன் காலில் வந்துடுண்டா, உன் லைனில் நான் வரமாட்டேன்டா, கிளம்புடா, அவ்வளோதான். ஏன்னா வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஓகே, நான் விரோதிங்களை சம்பாதிச்சு வச்சுக்க கூடாது. அங்கங்கேயே அவங்கவுங்கள கைட்டி விட்டுணும். ஏன்னா நம்ம அடுத்த படி போய் நம்ம கைட்டி விட்டுணும். உனக்கு கோவம் வராது, நீ போய்ட்டு அவன் இல்லை அவன் அப்படி பண்ண அமைச்சு கேச்சு அப்படி அப்படின்னு. அவன் எவ்வளோ அன்பாக வந்து சாரி கேட்டு போனான். இப்போ போய் நம்ம அவன் பக்கம் போனோன்னு நம்மளுக்கு அச்சிங்கண்டா மாப்பிள்ள அப்படின்னும். அதுதான் அதே தான் விஜய் சித்து. சாரி சொல்லியாச்சு, முடிஞ்சிச்சு. ஓகே, கதம் முடிஞ்சதாகவே இருக்கணும். முடிஞ்சு அவ்வளோதான். எனக்கு என்னன்னா இப்போ நீங்கள் பேசுகிறீங்கல்ல, பேசி நான் எல்லாம் விரோதம் வளர்க்க மாட்டேன்ப்பா, தப்பு பண்ணால் சாரி கேட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கல. இப்போ அழகாக சாரி கேட்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுப்பா, நானும் பெரிய ஆள் கிடையாது, அவரும் பெரிய ஆள் கிடையாது, எல்லாரும் மனுஷன் தான் அப்படிலாம் சொல்லும்போது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த தப்பு பண்ணாமலே இருக்கலாமே அப்படின்னு தான் சிலர் கேட்குறாங்க கேஜிஎஃப் கிட்ட. இப்போ இது விஜய் சித்து திட்டாமலே இருந்திருக்கலாமே முதல்ல. வெளியே ப்ரோ, நீங்கள் என்ன ப்ரோ திட்டினதுன்றீங்க? திட்டுறதுனா என்ன தெரியுமா? நீங்கள் கமாண்ட் அசிங்கமாக இப்போ கேட்டாதா திட்டினதா? நீங்கள் கமாண்ட் வேணா கேள்வி கேட்குறீங்க, உங்களை நான் அசிங்கமாக கேட்டாதா திட்டினதா அர்த்தம் இல்லை. தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ, எமோஷனல் வேற, அசிங்கமா பேசி ஒருத்தங்களை அட்டாக் பண்றது வேற. அது ஒரு ட்ரோல்னு வச்சுக்கலாமே நம்ம ப்ரோ. இப்போ உட்டான் வே உன்ன அதான் அடி, சும்மா ஆக்ஷன் காட்டினதுக்குலாம் அடின்னு சொல்ல முடியாதுல்ல. திஸ் இஸ் ஒன்லி ஆக்ஷன். நான் பண்ணது ஒன்லி ஆக்டிங், அவ்வளோதான். எதுக்கு அந்த ஆக்டிங்? அது சொல்லும் போது வேண்டாம்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல ப்ரோ. அப்போ அவரு சொல்லும் போது நம்மளுக்கு வலிச்சிச்சுல நம்ம ஃப்ரெண்டுக்கு. என்ன ப்ரோ, கொஞ்சம் பட்டாலும் சேரு தானே உடம்புல. முழுசா குளிச்சா தானே அந்த வாடை போகும். கொஞ்சோண்டு சேறு பட்டுச்சுன்னு தண்ணியை ஊற்றி அவன் கழுவோம், மொத்தமாக ஊற்றி தானே கழுவோம். அதே தான் நம்மளுக்கு பண்ணாதா, அதே பண்ணி காட்டினேன். மற்றவங்களுக்கும் வலிக்கும் ப்ரோன்னு சொல்லி காட்டினேன், அவ்வளோதான். அதான் இப்போ வந்து சேரு வந்து விஜய் சித்து மேலே பட்டுச்சு, அவரே பேசிட்டாப்ல இறங்கி. இப்போ வந்து டிடிஎஃப் வாசனத்தை அவர் பேசியிருக்காருன்னே வச்சுக்கிடுவோமே ஒரு சைடு. பேசியிருக்காருன்னு இல்லை, அவரை தான் பேசிட்டா. நாங்களாம் வந்து சுற்றிலாம் சாப்பிட்டு எங்களுக்கு பழகலை. நான் வாசனை எல்லாருமே தெரியும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அவ்வளோதான். நாங்கள் தான் பண்ணல, அவ்வளோதான். ஏன் ப்ரோ சுற்றி வலிக்கணும்? சுற்றி வலிச்சோன்னீங்களா காலம்தான் ஓடும். ஆனால் நம்ம பிரச்சனை நம்ம பின்னாடி தான் சுற்றும். அதை வந்து அப்படியே நேருக்கு நேர் பேசி முடிச்சோம். நீங்கள் வந்து இப்போ பேசி விஜய் சித்துவை பெரிய ஆள் ஆக்குறீங்க, என்ன வேற பெரிய ஆள் ஆக்க பார்க்குறீங்க. வேணாம், நாங்களாம் பெரிய ஆள் இல்லை. நாளைக்கு யூடியூப் முட்டா அவர் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, காணாமல் போயிடுவோம். இப்போ நான் அப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் வந்து அவரை பெருசாக ஹைப் பண்ணாதீங்க, நான் என்னையும் பண்ணாதீங்க, பெரிய ஆள் ஆக்காதீங்க, விட்டுருங்க. யாருமே இங்கே பெரிய ஆள் இல்லை, ஒருவனே பெரிய ஆள், இறைவனே. ஆனா இப்ப டிடிஎஃப் வாசனை டைரக்டா பேசணும்ல, டிடிஎஃப் வாசனே இறங்கி டைரக்டா பேசியிருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. ஏன் உங்களை விட்டு பேச வைக்க தெரிஞ்சுக்க ப்ரோ. இப்போ உன் தம்பியை ஒருத்தன் அஷ்டானா, நீ உன் தம்பியை ஆடான்னு கூட்டு போய் ஏன்பா சின்ன பையனை எதுக்கு பாச்சுன்னு கேட்க மாட்டேன். அந்த மாதிரி தான் கேட்டேன் விஜய். என்னண்ணா நீங்கள் பண்ணால் உங்களுக்கு மட்டும் வலிக்கும், எங்களுக்கு மட்டும் என்ன தக்காளி சட்னியா? எங்களுக்கும் வலிக்கும்ல, உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி. கேட்டோம்ல, கேட்ட கேள்வியே கேட்காதப்பா. நல்ல சமூகத்துக்கு கருத்தா கேளு, நம்ம பசங்களுக்கு ஃபயரா கேளு. இந்தியன் 2 ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எத்தனை தடவை போட்டாலும் நான் பார்ப்பேன் அப்படின்றீங்க. நான் பார்ப்பேனே, நம்மளாம் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக போடுங்க, பார்ப்பேனே, ஃப்ரீயாக இருந்தால் பார்ப்பேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, லேட்டஸ்ட்டாக நான் எந்த படமும் பார்க்கல, வாழை பார்க்கல, விக்ரம் சார் படம் பார்க்கல. ஆனால் பார்க்கணும் டைம் ஒதுக்கி வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்குது, என் ஒர்க்கை முடிச்சுட்டு தானே நான் பார்க்க முடியும். இதே தலை படம் சொல்கிறனாலுமே சரி போய் பார்த்துருவேன். அச்சு புச்சு தூக்கத்தை கெடுத்தாச்சு நைட்டு போய் பார்ப்பேன். ஓகே, தலை வெறியர் நீங்கள். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் அவங்கள பார்த்துருக்கிறேன் படத்துலையுமே. நல்ல வெறிய இல்லை, வெரி சாமிக்கு ஈக்குவலாக ஒருத்தரை விக்கி மதிக்கிறான், கடவுளுக்கும் மேலே ஒருத்தரை மதிக்கிறானா? தலை தான் ப்ரோ. அஜித்தை நீங்கள் நேரில் பார்த்தா என்ன பண்ணுவீங்க? சாரை பார்த்தோம்னா ஒரு ஃபோட்டோ, இல்லை மேபி நான் ஒரு ப்ரொஃபஷனலாக போயிருக்கேன்னா இன்டர்வியூ. என்ன சொல்ல முடியாது, நான் காலில் வந்துடுவேன். நான் கடவுள் பார்க்கறதும் அவரை பார்க்கறது ஒன்று. இப்படி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அஜித்தை பார்க்கறது, கடவுளை பார்க்கறது, அஜித்தை பார்க்கறது ஒன்று. கடவுளை நீ பார்க்க முடியுமா? முடியாது. அஜித்தை அதே மாதிரி தான் பார்க்க முடியாது, தரிசனம் கிடைக்கணும். அஜித்தை பார்க்கணுன்னா நீ தேடி போய் வீட்டாண்ட போனோன்னே நின்று போஸ்ட் கொடுக்க மாட்டாரு. ஏர்போர்ட்டில் பார்த்தா தான் உண்டு, அதுக்குன்னு போய் ஏர்போர்ட்டில் எனி டைம் நிற்க முடியுமா? அது மாதிரி தான் எதர்ச்சியாக பார்க்கும்போது கடவுளோட தரிசனம் எப்பயாவது தான் கிடைக்கும். அப்போ தான் அது கடவுளை பார்க்குறதோ அஜித்தை பார்க்குறதோ உண்மைன்னு. அது நீ உண்மையான ரசிகனாக இருந்து உண்மையான லவ் வச்சுருந்தாதான், என்னடா இவன் சொல்கிறான் லூஸ்தனமாக அஜித்தும் கடவுளும் ஒன்றான்னுவேன். எனக்கு அஜித்தும் கடவுளும் ஒன்று தான். அறிஞ்சவன் வாயில் ஏதோ சொல்லுவாங்களே, ஆமாம், அறிஞ்சவன் வாயில் மண், அதான் அதே தான். அறியாதவன் வாயிலையும் மண், அது மாதிரி தான். எனக்கு அஜித்து கடவுள் மாதிரி, அவ்வளோதான். என் வாழ்க்கைக்கு நிறைய உதவி செய்திருக்காப்புல. என்ன செஞ்சுருக்குறாங்க சார்? பண உதவி செய்ய தேவையில்ல ப்ரோ, பண உதவி எப்பயுமே செய்யுது. நல்ல சிந்தனைகள், நல்ல அபிப்பிராயம், நல்லதை மட்டி பேசினாலே போதும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிங்கை மாற்றிக்கணும் அப்படியா? ஃபஸ்ட்டு காதல் மன்னன், ஆமாம், அப்புறம் அல்டிமேட் ஸ்டார், அப்புறம் தலை, நவ்
கரண்ட் ஏகே ஓகே அதான் காலத்துக்கு ஏத்தாம மாத்திக்கிறாப்புல அவ்வளவுதான். ஓகே. இந்த தலையில இருந்து ஏகே இதெல்லாம் வருத்தம்லாம் இல்லை உங்களுக்கு? எனக்கே வருத்தமா இருக்கு. சிலர்லாம் தலை தான் கூட்டு பழக்கமாயிருச்சு அப்படி. நான் தள்ளன் தான் கூடுவேன். நான் நேரில் பார்த்தா தள்ளன் தான் கூடுவேன். இப்போ கூட எங்கேயோ ஷிப்பில் போயிருந்தார் ஃபேமிலியோட. ஒருத்தர் வீடியோ எடுத்துருந்தாப்புல. அவர் காதில் கேட்க வச்சோம்ல தலை 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 தமிழ்நாட்டுக்கே ஒரே தலை சொன்ன வார்த்தையில திரும்பிச்சுப்பார். அந்த ஒத்த தலை கையை காட்டிச்சுப்பார். அதுதான் தலை. அது அவ்வளோதான். அவர் ஏகேன்னு தானே பேரை வச்சிட்டாரு. அப்புறம் ஏன் தலைன்னு கூப்பிட்டா பார்க்குறாப்புல? சத்தம். அந்த சத்தத்தில் ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் ரசிகருக்கு மட்டி தான் இருக்கு. இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கல்ல, ஆனால் தலை வந்து எந்த ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேங்கிறாப்புல, ப்ளஸ் வந்து யாரையும் பார்க்க மாட்டேங்கிறாப்புல, இந்த மாதிரி ஒரு டாக்கெல்லாம் இருக்குது தலையை வச்சு. வருவோம், வந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்க? சும்மா இருப்போமா? பேனரை வைப்போம், 60 அடி கட் அவுட் மேலே ஏறி ஊற்றுவோம் பாலை. அப்புறம் எங்களுக்கே பால் ஊற்றுற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் வேணான்ட்டா போல. அவ்வளோதான். கரெக்டாக இல்லையா? இப்போ தலை பேனர் வை, அதுவும் என்ன பண்ண என் வீட்டில் தேதியா விற்று எத்தனை போய் பேனர் அடிப்பேன். பேனர் வச்சுனா 60 அடியில் கட் அவுட் வைப்பேன். கட் அவுட் வச்சா சும்மா இருப்பேன். நான் மாலைன்னு தூக்கின்னு போவேன். கம்பத்துலேருந்து ஊந்து கையை காலை வச்சுப்பேன். கட்சியில் அஜித் படத்துக்கு போனால் அப்போல்லாம் என் பையன் இப்படி ஆகிட்டானே எங்கள் அம்மா எதுக்கு? வேணாம் நான் என் ஒர்க்கை பார்க்குறேன். ஃப்ரீயாக இருந்தால் படத்தை பாரு. எங்கள் தலையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொள்கை தான், வாழ வீடு. அவ்வளோதான். வாழ வீடு அவ்வளோதான். ஓகே. இப்போ தலையை பற்றி பேசிட்டோம்ல, அடுத்து நம்ம டிடிஎஃப் வாசன். அது விடுங்க ப்ரோ. அது அவர் வேலையை பார்த்துன்னு ஏன் அவர் உடனே அவர் சொன்னா அவரை விடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? விடுங்கன்னா அதேதான். அவரையும் பெரிய ஆளாக பாக்குறீங்க. எல்லாரையுமே பேசி பெரிய ஆளாக பெரிய அப்படியே விட்டீங்கன்னு வைங்களா, அப்படியே போயிடுவாங்க. பெயர்றதுக்கு இங்க மேட்ரு கிடையாது. பட் சும்மா அவனை போட்டு இழுத்து போட்டு நேக்குறீங்க உள்ள. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க எவனோ ஒருத்தனை பத்தி பேசுறீங்களோ அவன் பெரிய ஆள். இல்ல ஒருத்தனை பத்தி பேசினா பெரிய ஆள். என்னை பத்தி நீங்க பேசிட்டீங்கன்னா நான் பெரிய ஆள். நான் ஜெயிச்சதா அர்த்தம். ஆமா. இப்போ உங்களை பத்தி நீங்க பேசலன்னு நான் கண்டுக்கவே மாட்டேன். நம்மள மதிக்கவும் மாட்டாங்கடா யூடியூப் பாருங்க அப்படின்ட்டு போயிடுவேன். என்ன ஒரு 4 பேர் கூட்டு பேசினேன்னா நான் தான் ஆளு அப்படின்ற சில பேர் அப்படிதான் ஆயிடுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு 500K 100K 50K 20K ஆயிடுச்சுன்னா அப்படியே மம்மதை ஏறி இது தலைக்கு 50 ஸ்டாரு அப்படின்னு ஆயிடுறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரி, அந்த மாதிரி ஆன யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா மேபி இப்போ கேஜிஎஃப் விக்கிக்கு வந்து யூடியூப்ல சுத்துறாங்க. யூடியூப் தான் வருமானம், அதுதான் இதுதான் அப்படி டிசைட் பண்ணாதீங்க. திடீர்னு பேன் பண்ணலன்னா கூட விட்டுருங்க ப்ரோ. இந்த கேமரா எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம். ஒரு கேமரா 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி மைக் வாங்குவோம், அது வாங்குவோம். ஏன்னா எலக்ட்ரானிக் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் வாங்குவீங்க. கடைசியில் யூடியூப்ல வருமானம் வருதுன்னு நினைப்பீங்க. டாலர்ஸை கம்மி பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு. சேனல் ஏமோண்ணா டாலர் இங்கே இருக்கு, இப்படி கம்மி பண்ணிட்டா என்ன ஆகும்? சற்று சாத்திர வேண்டியது. கச்சா தூக்கி வச்சுன்னு போக வேண்டியதான். கச்சா தூக்கி வைக்க வேண்டாம். அப்போ என்ன ஆகும்? கரெக்டு தான். நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். எந்த யூடியூபரையும் இதில் அசிங்கப்பத்தில் குத்தம் சொல்ல. இதுவும் வேண்டும், செகண்டரி ஆப்ஷனாக தொழிலும் வேண்டும். இவ்வளோ சொல்கிறேன், நீ என்ன செகண்டரியாக தொழில் வச்சுக்கிறேன்னு வாங்க. எனக்கு நாளைக்கு எல்லாமே போனால் கூட நான் நல்ல ஒரு வேலைக்காரன், பர்ச்சேஸ் பண்ண தெரியும், ஆடு போட தெரியும், அன்றைக்கி என்ன சூழ்நிலை வருதோ அதுக்கேற்ற மாதிரி நகர்ந்து போக தெரியும். அப்போ நான் என்ன பண்ண, ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போனால் எனக்கு 40,000 ரூபா கேட்பேன். அவர் எனக்கு சொல்லுவார் 20,000 40,000 ரூபா கொடு. என்னால் 20 பேரை வச்சு 30 பேரை வச்சு ஓனராலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த தகுதி என்கிட்ட இருக்குது. உங்கள் கடையை கொடுத்தா நாய் மாதிரி பார்த்துப்பேன். அவனே அடுத்த மாதம் 45,000 ரூபா ஏற்றி கொடுத்துருவான். ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா என்கிட்ட பேச்சு திறமை இருக்குது, செயலும் இருக்குது. இந்த வாய் உள்ள புள்ள பொழிச்சுக்கணுவாங்க எல்லாருமே. என்ன சொல்கிறாங்க, அது வாயிலேயே ஜோக் காட்டுது. நான் வாயில ஜோக் காட்டுறேன்னா இல்லையான்றதை ரியாலிட்டியாக ஒரு 2 hours முன்னாடி நீங்கள் வந்தீங்க. வந்தபோது கலைஞ்சிருந்தது எல்லாம் எடுக்கணும். யார் எடுக்கணா? நீங்கள் தான் எடுங்க. அது கூட சேர்ந்து யார் எடுக்கணும்? அப்புறம் வேலைக்காரங்களா எல்லாம் நம்ம கிடையாது. நம்ம கதையை நம்ம பார்த்துக்கிட்டோம். யாரை நம்பியும் நம்ம இந்த இடத்துக்கு வரல. யாரும் சப்போர்ட்டு பண்ணியும் நம்ம வரல. யாரும் பணம் கொடுத்தோம் இந்த இடத்துக்கு நம்ம வரல. நம்மளாக தான் வந்தோம். நம்ம உழைப்புனால தான் நம்ம வந்தோம். அதனால் நம்ம உழைப்பு இருக்கிற வரைக்கும், நம்ம கை கால் சுகம் இருக்கிற வரைக்கும், கடவுள் கொடுத்த கை கால் சுகம் இருக்கிற வரைக்கும் நம்ம உழைப்போம். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதே என்று சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் பார்த்துக்கோங்க, உழைத்து வாழுங்கள், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதே என்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நல்லா இருந்தால் இந்த வீடியோ நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே கேட்கல. சமூகத்தில் நிறைய விஷயம் நடக்குது. அதனால் ப்ளீஸ் ஷேர் மை வீடியோஸ். ஓகே, லவ் யூ. சூப்பர். தேங்க்யூ தலைவர். Taste the Daily. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி, சட்டுன்னு பணம் வரும்.